உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். கோழிக்கறியில் ஒரு அருமையான பிரட்டல் மசாலா செய்கிறோம். இது நல்லா இந்த கோழிக்கறியெல்லாம் ஊறி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோழிக்கறி பிரட்டல் மசாலா செய்ய ஒரு 1/4 கிலோ கிட்ட எலும்பு இல்லாமல் நல்ல சுத்தமான கோழிக்கறியாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அந்த கோழிக்கறி நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதில் மசாலா சேராது. இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது. அதுக்காக சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் அந்த மசாலா நல்லா பெறலும். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சாப்பிட தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணும். ஒரு பீஸை 2ஆக வெட்டிக்குவோம். இதை தண்ணி சேர்த்து இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இந்த கோழிக்கறியை 2 பீஸாக, அதாவது சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம். ஒரு அகலமான கிண்ணத்தில் அதை வெட்டி எடுத்து சேர்த்து அதில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா அலசிட்டு திரும்ப அதை நல்லா அந்த கோழிக்கறியை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி அதை எடுத்து ஒரு பவுலுக்கு எடுத்துங்க. பவுலில் மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கணும். அப்படியே எடுத்து உதறிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி அதில் இருந்து ஒரு சொலுன்னு இருக்கும். அது மசாலா பிரட்டும் போது அது மசாலா கோழிக்கறியிலேருந்து பிரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பீஸாக இருந்தால் தான் உங்களுக்கு மசாலாலாம் நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக அந்த கோழிக்கறியோட அந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 30 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறோம். 30 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறோம். 5 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். அதே 5 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா மலை பூண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் 1 எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பூண்டை நல்லா தோல் நீக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. பிளேட்டில் எடுத்து வச்சு இதை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், அம்மியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க கோழிக்கறியில் இப்போ நம்ம 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்ட பிறகு அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போட்டுங்க. ரொம்ப மல்லித்தூள் போடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போட்டால் போதுமானது. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ ஜீரகத்தூள் சேர்த்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அம்மியில் வச்சு அரைச்சது, அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்த பிறகு இதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. ரொம்ப தயிர் சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அப்போ தான் இந்த மசாலா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட இந்த கோழிக்கறியும் நல்லா பார்த்திங்கன்னா உள்ளே ஊறும். இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து அந்த கோழிக்கறி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ இந்த தயிர் சேர்த்த பிறகு ஒரு 1/4 பழத்தை மட்டும் வெட்டி அதில் ஒரு 10 சொட்டு அப்படியே எலுமிச்சம்பழத்தை சேர்த்துங்க. எலுமிச்சம்பழம் சாறு 10 சொட்டு சேர்த்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்துங்க. ஏன்னா நம்ம போக போக உப்பு இன்னும் போடுவோம், அதில் சேர்ப்போம். இப்போ சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து இந்த கோழிக்கறியில் நல்லா பிரட்டிடுங்க. பிரட்டினீங்கன்னா அந்த கோழிக்கறியில் இருக்க ஈரத்துலேயே இந்த மசாலா அந்த கோழிக்கறியில் நல்லா பிரண்டு அப்படியே அது நல்லா அது மேல் முழுக்க நல்லா பிரண்டணும். இது நல்லா பிரட்டி அப்படியே நம்ம ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு இதை விட்டுறணும். அப்போ தான் இது நல்லா உள்ளே சாரும், எல்லாமே உள்ளே சார்ந்து போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரண்டணும். அந்த கோழிக்கறியில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பிரண்டணும். இப்படி பிரட்டி அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 1/4 மூடிக்கும் கம்மியாக கொஞ்சம் தேங்காயை துருவி எடுத்துங்க. ரொம்ப தேங்காயை போட்டுறக்கூடாது, கொப்பரைக்காயாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த திருவின தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு உள்ள முந்திரி பருப்பை சேர்த்துங்க. முந்திரி பருப்பை சேர்த்த பிறகு இதில் நம்ம சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உடச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப மிளகாய் போட வேணாம், ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்து மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சிடுறோம். இந்த கடாயில் இருக்க ஈரம்லாம் நம்ம கழுவிருப்போம், அது ஈரம் காயணும். அந்த லேசான சூடு வந்தோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஜாதிபத்திரி எல்லாம் சேர்த்து தூளாக இடித்து அந்த தூளை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுடுறோம். அந்த எண்ணெயில் போட்டோன்னே அது நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி. அப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு போட்டுக்குங்க அந்த தாளிப்புக்கு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை, அந்த சோம்பு பொரிஞ்சோன்னு ஒரு கொத்து கருவேப்பில்லை போடணும். கருவேப்பில்லை போட்டு கருவேப்பில்லை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசம் போகணும். அதே டைமில் அது கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி அதை நல்லா வதக்குனிங்கன்னா தான் நம்ம வந்து இதில் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு திரும்ப எல்லாம் சேர்த்து வதக்கி அந்த மசாலாவாக வரும்போது கடைசியாக நம்ம இறக்கும்போது இந்த வெங்காயமே அந்த மசாலாவில் இருக்கிறதே தெரியாது. அப்படியே நல்லா வெந்து குழஞ்சி இந்த மசாலாவோட கோட்டிங் ஆயிரும். அது சாப்பிட நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு, கண்ணாடி பதம் வந்த பிறகு நறுக்கின தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளியை போட்டு அது மேலே புதினா தழை ஒரு 4-5 இலை புதினா தழை, அதே போல் கொஞ்சமாக ஒரு செடியில் இருக்க முனி பகுதியை மட்டும் இது மாதிரியே வெட்டி தூளாக வெட்டி இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்குனிங்கன்னா அது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதோட கொஞ்சம் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் ஹையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வதக்கி இந்த பதம் வர்ற வரைக்கும் அதில் வந்து எல்லாம் வதங்கி அந்த எண்ணெய் மட்டும் அழகாக பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து நம்ம அம்மியில் வச்சு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். இப்படி வதக்கும் போது நல்லா வாசம் பார்த்திங்கன்னா கமகமன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒவ்வொன்றா சேர்க்க அதோட வாசம் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு வாசிக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக அந்த முனிப்பகுதியில் மட்டும் எடுத்து போடுங்க, ஸ்பூனோட முனிப்பகுதியில். அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்குனிங்கன்னா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சம் இதை வதக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பார்த்து கவனமாக வதக்கணும். வதக்க உங்களுக்கு அதோடைய வாசம் அப்படியே வந்து கூடிக்கிட்டே வரும். அதுதான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வர்றது. இப்போ இந்த மாதிரி வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மசாலா போட்டு பிரட்டி வச்சிருக்க கோழிக்கறியை அப்படியே எடுத்து சேர்த்துங்க. இதில் தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா போட்டு பிரட்டின கோழிக்கறியை சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த கோழிக்கறியையும் அதோடு சேர்த்து வதக்கணும். இப்படி வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கறியில் இருக்க தண்ணி பிரிஞ்சு வந்து இந்த கோழிக்கறி நல்லா வெந்து, அதாவது ஒரு அரை பதம் தான் வேகணும், முழுசாக வதக்கிடக்கூடாது. வதக்கிட்டிங்கன்னா நம்ம மற்ற தேங்காய் பேஸ்டெல்லாம் போடும்போது அது அப்புறம் அந்த கறி வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இதை நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணி பிரிஞ்சு அந்த எண்ணெய் லேசாக தெளிஞ்சு வரும். அப்படி தெளிஞ்சு வரும்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அந்த கோழிக்கறியில் இருக்கிற ஈரமெல்லாம் வந்து நல்லா வெந்து போயிடும். இந்த மசாலாவெல்லாம் உள்ளே நல்லா உள்வாங்கியிருக்கும். அந்த கோழிக்கறி நல்லா உள்வாங்கி சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி முழுக்கவே நம்ம மெல்லும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். மசாலா நல்லா ஊறி போயிருக்கும். அந்த அளவுக்கு இது இருக்கும். இது மாதிரி அதை அடிபிடிச்சிடாமல் நீங்கள் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே வரணும். இதையே அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே. இப்போ நம்ம இது மேலே இந்த பதம் வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை மட்டும் கலந்து சேர்த்துக்கலாம். மற்றபடி தனியாக தண்ணியை அதில் ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் அது குழம்பு மாதிரி ஆயிரும். இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இந்த கோழிக்கறியில் இருக்க மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடு நல்லா கரெக்டாக
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு இல்லை, அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் நீத்தாப்பில் இருக்கும். இதை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. தலை தலைன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொப்பளிக்கணும். அந்த மாதிரி பதம் வந்தோடனே இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கோழிக்கறி கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும். இப்போ அதுக்காக நம்ம ஒரு தட்டை போட்டு லேசாக மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொப்பளிக்கும். இந்த மாதிரி கொப்பளிச்சோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிடும், தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த கோழிக்கறியை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து அப்படியே இந்த மசாலாவோட அப்படியே கம கமன்னு இருக்கும். இப்போ அருமையாக வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த கடாயில் இருக்க சூட்லேயே இது முழுசாக நல்லா வெந்து சுத்தமாக வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லேசாக கொத்தமல்லி தழை, புதினா தலையை தூவி விட்டுருங்க. அந்த சூட்லேயே அந்த புதினா தலையும் இந்த கொத்தமல்லி தலையும் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம தாளிப்புலையும் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பிரட்டல் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த மசாலாவை செஞ்சு பிளேட்டிங்கில் வந்து நல்லா அழகுபடுத்தி கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். இது எல்லா உணவுக்கும், சாப்பாட்லேருந்து மதிய சாப்பாட்லேருந்து காலை டிஃபன்லேருந்து நைட்டு டிஃபன் வரைக்கும் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த கோழிக்கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா நல்லா மைல்டாக கரெக்டாக வந்திருக்கும். இது மென்று இந்த கோழிக்கறி வந்து நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்குன்னா அந்த பல்லில் போய் இடுக்கல மாட்டாது. இதெல்லாம் ஓரளவு சிகப்பு கலராக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக கம கமன்னு வாசத்தோடு இருக்கும். காரமும் சரியாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ஸ்கூலுக்கு கூட இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விடலாம். அந்த காரம் அவ்வளோ இருக்கும். அப்படியே இந்த ஃபோர்க் ஸ்பூனால் எடுத்து குத்தி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அது நல்லா அந்த கறி வெந்திருக்கும். அந்த மசாலாவோடு அப்படியே பிரண்டு வரும். இந்த மாதிரி நீங்களும் இந்த பிரட்டல் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த கோழிக்கறி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா வெந்து அது உள் வரைக்கும் அந்த மசாலா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி கோழிக்கறியில் இந்த பிரட்டல் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்று மசாலா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.